குட் மார்னிங் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் நம்ம கிராஸ் பீஸ் எப்படி வெட்டதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது நான் வந்து ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸு. இதனுடைய நெக்கு பாருங்களேன், உங்களுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பீஸ் அழகாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வளைஞ்சு கொடுக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக ரொம்ப பெரிய மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதை நம்ம அழகாக கண்டுபிடிச்சி இப்படி தான் வெட்டணும் சொல்லிட்டு வெட்டும் போது உங்களுக்கு அழகான ஒரு நெக்கு கிடைக்கும். பாருங்கள், இது இத்தனைக்கும் நான் வந்து இதை ஃபுல்லாக கையால் கூட நான் இது பண்ணலை பாருங்கள், ஸ்டிச் பண்ணலை. ஃபுல்லாக மிஷின்லேயே வச்சு அடிச்சிருக்கேன். தெரியுதுங்களா? அதுவே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. மிஷினில் வச்சு யாருமே உங்களுக்கு கழுத்து மோஸ்ட்லி தைக்க மாட்டாங்க. இது மாதிரி தைச்சோம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக பெர்ஃபெக்டான ஒரு கழுத்து வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னும் போது, நம்ம நல்ல கிராஸ் பீஸ் உங்களுக்கு அழகாக வெட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். எப்பவுமே நீங்கள் கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் ஒரு கிளாத் எடுத்துக்கணும். இப்படி தான் இருக்கணும், ஸ்கொயரில் இருக்கணும். அதை இப்படி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்படி ஸ்கொயராக இருக்கிறது இப்படி தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்காக இல்லை. அவங்க எப்படி வேணாலும் அழகாக வெட்டிப்பாங்க. தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். இப்படி வச்சுக்கோங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிராஸ் பீஸ் அளவு இதாக இருக்கணும், ஒரு ஸ்கேல் அளவு தான். ஒரு ஸ்கேல் அளவுன்னும் போது இந்த பாருங்க, தெரிஞ்சவங்களுக்கு 2 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சில பேர் பெருசாக வெட்டுவாங்க. அப்போ கழுத்து வந்து உங்களுக்கு நீங்கள் மடித்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும் கழுத்து. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அழகாக சின்னதாக தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது. எவ்வளோ மெலிசாக வைக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக வைக்கணும். அப்போ நீங்கள் 1.5 சென்டிமீட்டருக்கும் வெட்டிக்கலாம், 2 சென்டிமீட்டருக்கும் வெட்டிக்கலாம், 1 சென்டிமீட்டருக்கும் வெட்டிக்கலாம். நீங்கள் வைக்கிற உங்களுடைய சாமர்த்தியம், நீங்கள் எப்படி வைக்கணும், அதை மடித்து தைக்கணும் இல்லைங்களா? அதுக்கெலாம் உங்களுக்கு இடம் விட்டுட்டு அழகாக வெளியே வரும்போது அந்த 1 சென்டிமீட்டரோ அல்ல 1/2 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் மடித்து தைக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்படி போட்டுக்கிட்டோம் இல்லைங்களா? இங்கேருந்தே வரும். இவ்வளோ சின்னதெல்லாம் இருந்தால் ஜாயின் பண்ணுற வேலை நிறையா வரும். அதனால் அவ்வளோ சின்னது வேண்டாம். இப்படி வச்சுங்க. இப்படி போட்டுமா, இதான் அளவு. இது அப்படி இந்த பக்கம் புரியுதுங்களா? இவ்வளோதான். அப்படியே வச்சு இதே அளவு வச்சு நீங்கள் வெட்டிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வச்சுங்க. இந்த அளவு இருந்தாலே உங்களுக்கு போதும், அழகாக வரும் கிராஸ் பீஸ். இதுக்காக ஒன்றும் பெரிய மெஷர்மெண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு அழகான ஒரு மெத்தட், ஈஸி மெத்தட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அழகான கிராஸ் பீஸ் கிடச்சிடும். ஆனால் நல்லா பாருங்கள், கிராஸ் பீஸாக இருக்கணும். நீங்கள் இப்படி நேராக வச்சு வெட்டக்கூடாது, இப்படி திருப்பிக்கணும். அப்போ அது கிராஸ் பீஸ் ஆகும். உங்களுக்கு எப்படி கிராஸ் பீஸ் கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுடுங்க. சரியாக இருக்கும் உங்களுக்கு. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வேணும் இல்லையா கழுத்து கிராஸ் பீஸு? அவ்வளோதான். நம்ம கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோன்னு இல்லை, அது கை வளைவுக்கும் யூஸ் பண்ணோம். அதாவது வந்து நீங்கள் ஸ்லீவ்லெஸ் வைக்கும் போது உங்களுக்கு இந்த கிராஸ் பீஸ் யூஸ் ஆகும். உங்களுக்கு கையில் சுருக்கம் இருக்கக்கூடாது. சில பேர் போட்டுக்கிற உங்களுக்கு நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கம் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த கிராஸ் பீஸ் தான். இது அழகாக பெர்ஃபெக்டாக இருந்தாலே உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் கிடச்சிருக்கு இல்லைங்களா? நம்ம இதை அப்படியே வெட்டிப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இது கிராஸ் பீஸ்ன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இப்படி நேராக இருக்கா, இதை இப்படி இழுத்து பாருங்கள். நேராக இருக்குது பாருங்கள், இது நேர் பீஸ். நேராக இருக்குன்னா உங்களுக்கு புரியுதா? நூலெல்லாம் கொஞ்சம் கூட வளைக்கவே முடியாது. வளையல அப்படியே உங்களுக்கு நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் நேராக இருக்குது. இதான் உங்களுக்கு நேர் பீஸ். கிராஸ் பீஸ்ன்னும் போது பாருங்களேன், அப்படி வளையம். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் கிராஸ் பீஸ். இதையே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு டைலர் வந்து நம்மளுடைய ஜாக்கெட்டை எப்படி தைச்சிருக்காரு, நேர் பீஸில் தைச்சிருக்காரா, கிராஸ் பீஸில்? சில பேர் வந்து கிராஸ் பீஸில் தைப்பாங்க. அது மாதிரி தைக்கும் போது வந்து உங்களுக்கு துணி அவ்வளோ சீக்கிரம் ஒரு மாதிரி நெகிழ்வுத்தன்மை கொடுத்து வீணாயிடும். எது நேர் பீஸில் தைக்கணுமோ நேர் பீஸில் தைக்கணும், கிராஸ் பீஸ் தைக்கிறது கிராஸ் பீஸ் தைக்கணும். நல்லா பாருங்கள், இப்படி இழுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது நேர் பீஸு, இது கிராஸ் பீஸ். அப்படி வளையம். தெரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை நம்ம அழகாக வெட்டிக்க போகிறோம். இந்த இடத்துல வரதெல்லாம் வெட்டி போட்டுருங்க, இதெல்லாம் இந்த யூஸ் ஆகாது, இது தேவைப்படாது. இது மாதிரி இருக்கிறத வெட்டி வச்சுப்போம். இதுதான் ஒரு அழகான கிராஸ் பீஸ். இதுதான் இந்த பாருங்கள், இப்படி இழுத்து பாருங்கள், எப்படி வளையுது பாருங்கள். அப்போது நீங்கள் இதை மடித்து தைக்கும் போது உங்களுக்கு அழகாக வளைஞ்சி கொடுக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு கிராஸ் பீஸில் வெட்டுறது.
சில பேர் நேர் பீஸ்லேயே வச்சு தைப்பாங்க. அவங்களுடைய நெக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும், சுருக்கமாக. அவ்வளோதான். இதை வெட்டுறது கூட பாருங்கள், அழகாக வெட்டணும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செய்கிற வேலை. இப்போ இதே மாதிரி வெட்டிக்கிட்டோம்னு வச்சுங்க. இதை எப்படி நாங்கள் ஜாயின் பண்ணுறது? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிற பாருங்கள். இப்படியே வச்சு பண்ணக்கூடாது, சரிங்களா? இது உங்களுக்கு கிராஸ் பீஸாக வராது. இது என்ன செய்யணும், ஒரு இது கீழே வைங்க, இப்படி எல் ஷேப்பில் இப்படி தான் இதை ஜாயின் பண்ணணும். இது இப்படி ஜாயின் பண்ணும்போது இதை அப்படியே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அழகான நேரான ஒரு கிராஸ் பீஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்படி இந்த ஷேப்பில் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த துணியை கீழே வைங்க, இது ஒன்று எடுத்து இப்படி மேலே வைங்க. கரெக்டாக வந்து அதில் கரெக்டாக வந்து உட்காரம் பாருங்கள். இதை வச்சு இப்படி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி திருப்பி பாருங்கள், கரெக்டான கிராஸ் பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் இதை செய்யணும். அதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுட்டு நீங்கள் தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அழகாக அதை பாருங்கள், இப்படி மடிச்சிருங்க. இது மேலே வச்சு தைக்கும் போது பாருங்கள், உங்களுக்கு அழகாக சின்ன கிராஸ் பீஸ் கிடைக்கும். அது மடித்து தைக்கும் போது கழுத்தே உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்க. ஓகேவா? இதை விட எனக்கு வரலன்றவங்க கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.